வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அதிகப்படுத்துறது உங்கள் மைண்டில் தான் இருக்குது, உங்கள் எண்ணத்தில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் விரலில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வச்சு அவர் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஆனா, எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவுக்கு துரோகம் பண்ணணும், பாஜகவுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, வெளிய சிரிச்சுக்கிறாங்க. உள்ள ஒண்ணு எப்போ போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோட தான் அவங்க பழகிட்டு இருக்காங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு 75 இடங்கள்ல ஜெயிச்சுது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ஜெயிச்ச இடங்கள்ல இந்த தடவ அவங்க போட்டி போடுவாங்க. அவங்க போட்டி போட்டு திரும்பவும் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதியில நெறைய விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, திரும்பவும் அந்த தொகுதியில நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் நல போராட்டங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. சொந்த காசெல்லாம் இறைச்சிருப்பாங்க. ம திரும்பவும் அதே தொகுதியில எம்எல்ஏவா நிக்கிறது பெரிய சிரமமும் இல்ல. ஆனா, அந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜக கேக்குது. இது எப்படி எடப்பாடி பழனிசாமினால ஏத்துக்க முடியும்? அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. கோயம்புத்தூர்லயே பார்த்தீங்கன்னா, 10 தொகுதியில 6 தொகுதி அவங்க பாஜக கேட்கறாங்க. அப்படிங்கும்போது, இத எப்படி பாஜக கேட்கும்? கேட்கறது அவங்க பிரியம். ஆனா, அத அதிமுக எப்படி ஏத்துக்க முடியும்? அதிமுகல எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிருவாரு. சொன்னாலுமே 2ஆம் கட்ட தலைவர்களும் சொல்லிருவாங்க. அது எடப்பாடி பழனிசாமி குடுத்தா கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்க எப்படி குடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பிரச்சனையாகும். பஞ்சாயத்தாயி அப்புறம் தேர்தல் நெருக்கத்துல உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அமைதியாவே இருக்கிறாரு. இப்ப டைனாநாயகன் கொடுத்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆகி போச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய முக்கியத்துவமான இடங்களை எல்லாம் கேட்குறாங்க. அதுவும் கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர், சூலூர், குளச்சல், கிளியூர், நாகர்கோயில், விளாங்குடி, ஆலங்குளம், அப்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, ராதாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற தொகுதிகளெல்லாம் பார்த்த பிறகு இந்த லிஸ்ட்ல பாஜகவுக்கு ஆதரவு நிறைய இருக்குது. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகள் எல்லாம் அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு புள்ளி ஒரு கணக்கோட சொல்றாங்க. அப்படி சொன்னாலுமே இந்த இடத்த கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்குமே இந்த தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தினாலும் பாஜக ஆதரவு இல்லாமல் அவருனாலையும் ஜெயிக்க முடியாது. பாஜக ஆதரவும் வேணும். ஆனால் பாஜக கேட்குற இத்தனை தொகுதிகள்லையும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறார் அவர். அதனால தான் அமித்ஷா நானே எடப்பாடி பழனிசாமிகிட்ட நேராக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? எடப்பாடி பழனிசாமிகிட்ட எனக்கு 80 தொகுதி வேணும், நாங்கள் கேட்குற தொகுதிகள்லாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் காம்ப்ரமைஸ் ஆகி சில தொகுதிகளில் அப்படி இப்படின்னு கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 50 தொகுதிகள் பாஜக கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற தொகுதிகள் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை விட பாஜக அதிக தொகுதிகளில் ஜெயிச்சே ஆகணும். அவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புலாம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய எண்ணம் நோக்கம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக விட அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று இந்த தடவை சட்டமன்றத்துக்கு போகணும். ஏன்னா கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி 2021ல் 20 தொகுதி தான் கொடுத்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு இல்லாத தொகுதிகளை கொடுத்தாரு. அந்த தொகுதிகளில் ஒரு 4 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சுது. நம்மளுடைய பாஜகவோட ஆதரவோடு தான் அவங்க கடந்த முறை ஒரு 66 தொகுதிகளை வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணம். இது பாஜகவுக்கு இப்போ இருக்கிறதுல அண்ணாமலை இப்போ தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார். நேற்று கூட திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அளவில் அந்த குப்பையை கொண்டு கொட்டுற இடத்துல ஏற்கனவே அவர் கலந்துக்க வேண்டியிருந்தது. அமித்ஷா கூப்பிட்டனால டெல்லி போயிட்டார். நேற்று கலந்துக்கிட்டாரு. கைதும் பண்ணியிருக்காங்க. மக்களுக்காக போராட ஆரம்பிச்சிருக்காரு. களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணாமலையும் இப்போ கொஞ்சம் ஜருவராக வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பாஜக மேலிடம் உத்தரவு கொடுத்துருக்குது. அதனால அவர் இது பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜகவோட எண்ணங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டம் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது. அதிமுகவில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இவங்கள இப்போ ஓபிஎஸ் எல்லாம் ஓபிஎஸ் ஆதரவுலாம் அதிமுகவில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா நினச்சா சேர்த்து விட்ருக்க முடியும், சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அதிமுகவுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு அவைத்தலைவர் பதவியை கொடுங்க, அவங்க ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கட்சிக்குள்ளே அப்படின்னு சொன்னால் கேட்டுருவார். கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 வழக்கு எடப்பாடி பழனிசாமி உறவினர், அவர் பையன், சம்பந்தி எல்லாமே மாட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த வழக்குகளை தூசி தட்டி எடுத்து ஏதோ 1 2ல் ஒரு சம்பந்தியை தூக்கி உள்ளே வச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துடுவார்.
அதெல்லாம் தெரியும். ஆனா சேர்க்க மாட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சேர்க்க மாட்டாங்க. எடப்பாடி இது ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை பயங்கரமா நம்புறாரு. நம்பிட்டு நான் வந்து எப்படியா இருந்தாலும் அமித்ஷா வந்து நம்மள உள்ள சேர்த்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தார். இப்போ கடைசி வரைக்குமே அவர் சேர்க்க மாட்டார். அவருக்கு என்னன்னா பாஜக தென் மாவட்டங்கள்லையும் சேரணும். ஏன்னா முக்குளத்தூர் ஓட்டுகளை வந்து அதிமுகவுக்கு போகாது. ஆனால் அது திமுகவுக்கும் போயிடக்கூடாது, தாவேகாவுக்கும் போயிடக்கூடாது, பாஜகவுக்கு வரணும். அப்போ பாஜகவுக்கு வரணும் அப்படின்னம்னா இந்த முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகளுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும். அதுக்கு தான் வந்து நயினா நாகேந்திரன் போட்டிருக்காங்க. சரி, ஓபிஎஸ் இல்லைன்னா நயினா நாகேந்திரனை வச்சு அவரும் அதே சமுதாய மக்கள் தானேப்பா, அவர் தானே நம்ம பாஜக சார்பாக நிற்கிறாரு, நீங்கள் அவருக்காக ஓட்டு போட மாட்டீங்கன்னா அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அதிமுக வந்து அவங்களுடைய கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்தும் சரி, ஜெயலலிதா அந்த கட்சியை வளர்க்கும் போதும் சரி, இவங்க முழுக்க முழுக்க இந்த முக்குளத்து சமுதாய மக்கள் வந்து அதிமுகவுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டுட்டு இவரை வந்து எப்படி ஆட்சியில் உட்கார வைப்பாங்க, இல்லை இவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, இல்லை அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அவங்க வைப்பாங்கல்ல. பாஜகவை வந்து நீங்கள் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களா? இல்லை. டிடி தினகரனுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரையும் கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களா? இல்லை. சசிகலாவையும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப திட்டவட்டமாக நினைக்கிறாரு, செய்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ மறைமுகமான ஒரு சப்போர்ட் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க. நீதிமன்றங்களில் வந்து ஓபிஎஸ் போராடுற இடத்துல கூட நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை, தீர்ப்பெல்லாம் வந்து அவருக்கு சாதகமாக கொண்டு போகிறீங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய மக்கள் வந்து பாஜக மேலேயும் வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஓபிஎஸ்ஸோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஆதரிக்கலைன்னா பாஜகவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுகவுக்குள்ள தான் போகணும், நாங்கள் ரெட்டை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. டிடி தினகரன் எங்களை கூட்டணிக்குள்ளே சேர்த்துங்க, ஆனால் நாங்கள் கூட்டணிக்குள்ளே நின்றாலும் எங்களுக்கான ஒரு மரியாதையான தொகுதிகளை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் அவங்களும் பாஜக வந்து நின்று நம்மளும் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே ஓட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப இது பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பாஜக எப்பயுமே தேர்தலில் சந்திக்கும். அங்கே வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோயில் நகரங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாஜக அந்த மாதிரி நிற்கிறாங்க. ராமநாதபுரம் மட்டும் இல்லை, திருச்சி, காஞ்சிபுரம், அது மாதிரி மயிலாப்பூர், இந்த மாதிரி தொகுதிகள்லாம், கோயில், பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இப்படி கோயில் நகரங்கள் ஃபுல்லாக பாஜக வந்து இந்து மக்கள் ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ணணும். பாஜக வந்து மிக தெளிவாக அந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக இருக்காங்க. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மேலிட பொறுப்பாளர், பாஜகவோட மேலிட பொறுப்பாளர் பைஜெயந்தி பாண்டாவை மாற்றியாச்சு, பியூஷ் கோயல் போட்டாச்சு. பியூஷ் கோயல் வந்து பேசுவார், எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுவார். அவங்க எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இருந்தால் அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அமித்ஷா. ஆனால் சொல்லலையே, சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பாஜக கட்சியை மட்டும்தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதிமுகவை டன் பண்ணி அதில் வந்து பாஜக வளர்க்கணும், அதுதான். இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, வேறு வழி கிடையாது, தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வேறு யாருமே பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நம்ம ஆட்சியில் வந்து உட்கார போகிறது இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஏற்கனவே ஜெயிச்சு வச்சுருக்கோம்ல, நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு 75 தொகுதியை ஜெயிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தொகுதிகளை மட்டும் கைப்பற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தையும் காலி பண்ணுறாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் அவங்க தான் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை எந்த சூழ்நிலையிலையும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற சூழ்நிலை இடங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் வந்து அதிமுக விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் அதிமுக செல்வாக்கான தொகுதி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். கொங்கு பெல்ட்டு எங்கள் பெல்ட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் அதை கூட வந்து 10ல் 6 தொகுதியை வந்து பாஜக கொடுங்க அப்படின்னு அமித்ஷா கேட்குறாங்க அப்படின்னா என்ன தைரியத்தில் அவங்க கேட்பாங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ ஒரு இடத்துல பலகீனமாக இருக்கார்ல. எடப்பாடி பழனிசாமி இந்த 10ல் 6 தொகுதியை வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துட்டாரு அப்படின்னா, பாஜக கொடுத்துட்டாரு, இல்லை ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதிமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், சீனியர்கள் கண்டிப்பாக கொந்தளிச்சிட மாட்டாங்களா? இல்லை வேலுமணி, தங்கமணியெல்லாம் இப்போ இவர் பியூஷ் கோயல் வராருல, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அவருக்கு ரொம்ப நெருங்க ஃப்ரெண்டு. பியூஷ் கோயல் மூலமாக தான் தங்கமணி நிறைய விஷயங்களை வந்து அதிமுக பேரில் வந்து சாதிச்சார், கட்சிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாலும், இப்போ இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து 6 தொகுதியில் கேட்டு
தங்கமணி ஓகே சொல்லி, வேலுமணி ஓகே சொல்ல, மீதியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் அதிகமாக வைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2026 பாஜகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தேர்தலே கிடையாது. சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் அவங்களுக்கு முக்கியமான தேர்தலே கிடையாது. அப்படிங்கிறத தெளிவா பல தடவை அழுத்தம் திருத்தமா மாநில தலைவர் இருக்க நயினா நாகேந்திரனே சொல்லிட்டாரு. எப்படி வந்து 2024 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ, அதே போல நயினா நாகேந்திரனும் 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. அப்போ முக்கியம் கிடையாதுன்னா அதிக தொகுதிகளில் ஜெயிக்கணும், அதிக தொகுதிகளில் அதிமுகவிட்ட இருந்து வாங்கணும். அது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த தொகுதிகள், வெற்றி பெற்ற தொகுதிகள், எங்கெங்கெல்லாம் பாஜக செல்வாக்கு இருக்குன்னு அண்ணாமலை எழுதி கொடுத்த ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை வச்சு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா அவங்களுக்கு 2026 முக்கியம் இல்லைன்னா 2031 தான் ரொம்ப முக்கியம். அந்த தேர்தலில் வந்து திமுக வெஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், அவ்வளோதான். இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, 2026 நம்மளை முதலமைச்சராக்கி விட்டாங்கன்னா போதும், நம்ம ஒரு 5 வருஷம் முதலமைச்சராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறாரு. ஆனால் பாஜகவோட கணக்கு கூட்டல் கழித்தல் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா, பாஜக அவங்க தான் வலுவாக நிற்கணும். அதிமுக இப்போ ஒரு 60 தொகுதிகளை வாங்கி இவங்க நிற்கிறாங்க அப்படின்னா, பாஜக நிற்கிறாங்கன்னா, ஒரு 50 தொகுதிக்கிட்ட நெருக்கி ஜெயிக்கிற மாதிரி தொகுதிகளை கேட்டு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதிமுக 50 தொகுதிகளுக்கு கீழே தான், ஒரு 10லேருந்து 15 தொகுதிகளில் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. உருவாக்கி அதுக்கப்புறமா அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு டம்மியான கட்சி. எப்படி பாஜகவை நோட்டா கீழே கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே போல் அதிமுகவை ஒரு நோட்டா கீழே அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.